ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடையில் பஸ் நிலையம் அருகில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மற்றும் தமிழகம் முழுவதும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி எண் 313 இல் காலமுறை ஊதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம், பணிக்கொடை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் பல ஆண்டுகள் சேவை செய்த ஊழியர்கள் இன்றும் உரிமைக்காக சாலைகளில் நிற்கும் நிலை. ஊழியர்கள் கோருவது 6750 ரூபாய் அகவிலைப்படியுடன் கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியம். ஆனால் 2026 ஜனவரி 24ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட ஓய்வூதியம் ரூபாய் 3000 மற்றும் ரூபாய் 3400, அதுவும் அகவிலைப்படி இல்லாமல். இதனால் 30 முதல் 40 ஆண்டுகள் சத்துணவு திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையில் பணி முடித்து மோப்ப சக்தி இழந்த நாய்களுக்கு ரூபாய் 9000 ஓய்வூதியம் வழங்கப்படும் நிலையில் அதனைவிட மனிதர்களுக்கான ஓய்வூதியம் குறைவாக இருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் 2026 பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் வேலைநிறுத்தம், சாலை மறியல், பகல் இரவு காத்திருப்பு போராட்டம் என தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதே நேரத்தில் பிப்ரவரி 8ஆம் தேதி சென்னை YMCA அரங்கில் நன்றி அறிவிப்பு மாநாடு நடைபெற்றது. இது போராட்டத்தில் இருக்கும் பெரும்பான்மையான ஊழியர்களிடையே கடும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. மேலும் காலமுறை ஊதியம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்ட தகவல் உண்மையல்ல என ஊழியர்கள் கூறுகின்றனர். கலைஞர் அவர்கள் வழங்கியது காலமுறை ஊதியம் அல்ல, சிறப்பு காலமுறை ஊதியம் மட்டுமே. இரண்டுக்கும் தெளிவான சட்ட வித்தியாசம் இருப்பதாகவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இதனால் இது நன்றி சொல்லும் நேரமல்ல, உரிமையை வெல்லும் நேரம் என்று கூறும் ஊழியர்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக காலமுறை ஊதியம், அகவிலைப்படியுடன் ரூபாய் 6750 குறைந்தபட்ச ஓய்வூதியம், பணிக்கொடை உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என அரசை வலியுறுத்தி வருகின்றனர்.